வணக்கம் நண்பர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த ஒரு காணொளிய ஒண்ணு பாருங்க. பார்த்துருப்பீங்க, நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்குது. நம்ம நெறைய அத பத்தி தான் பேசுறோம். அத பத்தி நெறைய பதில் சொல்லியிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம காணொளி யார் யார் 10 பேர் பார்த்தாலும் அது நம்ம இப்படி தான் பேசுறோங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இவருக்கு புதுசா ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அத பாருங்க. இவர் பேசுறத கொஞ்சம் இந்த காணொளிய கொஞ்சம் கேளுங்க. மதுரை எம்பி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சூத்து வெங்கடேசன் எனக்கூடிய சு வெங்கடேசன் ஒருத்த துண்டு மாமாவளன் எனக்கூடிய சொறி பிடிச்ச மொன்ன நாய். இந்த ரெண்டு நாய்கள் தான் பாகிஸ்தானுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல. அதுலயும் குறிப்பா இந்த துண்டு மாமாவளன் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறான்? பெகல்காம் தாக்குதல்ல எந்த ஒரு இந்திய வீரரும் உயிரிழக்க கிடையாது. கேட்டீங்களா அவர் பேசுனத? அவர் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் குண்டங்க மண்டங்கன்னு பேசுகிறாரு. திருமாவளவனையும் நம்ம வெங்கடேசன் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் எம்பியையும் 2 பேரும் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க, பார்லிமெண்ட்லேயே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அவர் குற்றச்சாட்டு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, புறம்போக்குங்கிறாரு, திருட்டு நாய்ங்கிறாரு. யார்? ராகுல் காந்தியை சேர்த்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறா அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரியல. இப்போ வந்து ரஃபேல் விமானம் சுட்டு கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அது வந்து பாகிஸ்தான் சுட்டு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சண்டைக்கு போகிறோம், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சண்டைக்கு போகிறது, இந்தியா வந்து சண்டைக்கு போகுது, பாகிஸ்தானுக்கான திருப்பி அடிக்கிறான். திருப்பி அடிக்கும்போது ரஃபேல் விமானத்தை சுட்டு கொண்டதில் என்ன தப்பு இருக்குது? 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்கள அடிக்கலையா? அவங்க அடி வாங்கலையா? அதே மாதிரி தான் நமக்கும். இப்போ இதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி இல்லை. இது எதுக்கு மறைக்கணும்னு இருக்கிறேன்? 5 விமானமோ 4 விமானமோ சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா சுட்டு கொண்டுட்டா ரைட்டு. அவனுங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கும்? அவங்க இப்போ விமானத்தை எத்தனை நம்ம சிதற அடித்தோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெறும் ட்ரோனை வச்சே நம்ம நம்மளை படம் காட்டிட்டாங்க. அவங்க இப்போ அனுப்புனது பூரா வெறும் ட்ரோனு. ஆனால் நம்ம அனுப்புனது பூரா ரஃபேல் விமானம். பல 100 கோடி ரூபா போட்டு வாங்கின, ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கின ரஃபேல் விமானம். அப்போது நமக்கு தான் லாஸ் அதிகம், அவங்களுக்கு லாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்கள தீவிரவாதிகள் முகாமாக நம்ம அழிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இதுகளில் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இவர்கிட்ட நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் இவங்க 2 பேர் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். மோடிக்கு வந்து நம்ம யாரும் எதிரி இல்லை. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் மோடி நமக்கு பிரதமர். நம்ம ஆளக்கூடிய நம்ம நாட்டின் தலைவர் அவர் தான். நம்ம அவரை வந்து வெறுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை, யாருக்கும் இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 92% பேர் மோடியை வெறுக்கிறாங்க அப்படின்னு சர்வே ஒன்று சொல்லுது. ஏன் சர்வே சொல்லுது அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, பகல்காம் காஷ்மீர் அந்த 300 அந்த சட்டத்தை, அந்த சிறப்பு சட்டத்தை நீக்கினாங்க. எதுக்கு நீக்கினாங்க? ஜனநாயக அது வந்து ஒரு மாநிலமாக ஆக்கணும், அங்கே எலெக்ஷன் நடக்கணும். முன்னாடியே எலெக்ஷன்லாம் நடந்துச்சு. இந்த சிறப்பு சட்டத்தை நீக்கணும் அப்படின்னா, சிறப்பு சட்டம் ஏன் நீக்கணும் அப்படின்னா, சிறப்பு சட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து வெளி மாநிலத்துக்காரங்க வந்து இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், சுகம் வாங்கலாம், எது வேணால் வாங்கலாம். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போயிட்டு நீங்கள் யாரும் இடம் வாங்க முடியாது. வேறு மாநிலத்துக்காரர்கள் இடம் வாங்க முடியாது. வேறு மாநிலத்துக்காரர்கள் ஆக்குபை பண்ண முடியாது ஜம்மு காஷ்மீரை. அது அந்த மாநில மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தில் ஒரு சரத்து இருக்குது. இவங்க எதுக்காக மாற்றினாங்க அப்படின்னா, இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து இப்போ அதானிக்கு வந்து எல்லையோரத்தில் வந்து எல்லைக்கு பக்கத்தில், எல்லை கோட்டுக்கு பக்கத்தில், எல்லை சுவருக்கு பக்கத்தில் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அது ஒரு அபாயகரமான பகுதி, அதனால் அங்கே யாரும் போகக்கூடாது. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு, எல்லையிலேருந்து 10 கிலோமீட்டர் நெடுக்கவுமே. அப்போ அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அதானிக்கு சூரிய சக்தியில் மின்சாரம் எடுக்கக்கூடிய அந்த கம்பெனி நிறுவுறதுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு? இது சட்ட விரோதமாக இல்லையா? சட்ட மீறலாக இல்லையா? அது உண்மையா பொய்யா? முதல்ல அது உண்மையா பொய்யான்னு முதல்ல சொல்லணும்ல. சரி, நான் ஒரு எதிர்கட்சிகள் ஒரு குற்றம் சாட்டுறாங்க, இந்த மாதிரி அதானிக்கு அங்கே இடம் கொடுத்துருக்காங்க, பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. அப்போ பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இடம் கொடுக்கறது எதிர்கட்சி சொல்கிறது தப்பு. நாங்கள் கொடுக்கல, இந்த பாருங்கள் ஃபோட்டோ இருக்குது, அந்த இடத்தோட இது இருக்குது சொல்லணும்ல. சொல்லலையே. தம்பி ரொம்ப கோவப்படுறாப்புல, ரொம்ப கோவக்கார பிள்ளையா இருப்பா போல் இருக்குது. அவர் கோவம் தப்பு இல்லை. ஒரு நாட்டினுடைய தலைவரை ஏற்று ஏப்பா அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. என்ன வார்த்தைகள் தான் கொஞ்சம் வித்தியாசம் விட்டார்னு வச்சுங்க, அதை நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நம்ம தம்பியாக தான் இருப்பார், பேசிக்கலாம். அது ஒன்று. ரஃபேல் விமானம் சுட்டு கொல்லப்பட்டது பாகிஸ்தான் சுட்டு கொண்டுச்சுன்னா 4 விமானம் சுட்டு கொண்டுச்சுன்னு சொல்கிறதுக்கு என்ன வலிக்குது? சரி, முதல்ல இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்ப்போம்.
பகல்காம் வந்து எல்லை கோட்டிலிருந்து 250 கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்கிறார். இவங்க ஏன் இந்த சிறப்பு சட்டத்தை எடுத்தோன்னு என்ன சொன்னாங்க, இந்த பூமி வந்து சொர்க்க பூமியாக மாறிடுச்சு, இந்த பூமியில் தீவிரவாதம் ஒழிஞ்சிருச்சு, பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த டிமானிட்டேஷன், இந்த பண மதிப்பிழப்பு வந்துச்சுல்ல, பண மதிப்பிழப்புக்கு சொன்ன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தீவிரவாதம் ஒழிஞ்சு போயிடும், தீவிரவாதிகளுக்கு கட்டுக்கட்டாக பணம் இங்கேருந்து சப்ளை ஆகுது, அதை நிப்பாட்டிடுவோம், தீவிரவாதிகளுக்கு இனிமேல் பணம் போகாது, அவர்கள் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே இல்லையா தம்பி? அந்த தம்பி தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சொன்னாங்களா இல்லையா? பிரதமர் சொன்னாரா இல்லையா? 50 நாட்கள் போகிறோங்க, 50 நாட்கள் அப்படியே தேசம் அப்படியே ஓஹோன்னு போயிடும், எங்கேயோ போயிடும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்தியா உலக வல்லரசு ஆயிரும். என்னென்னமா பீலா விட்டார்ல மோடி, அது உங்களுக்கு தெரியுமில்ல, பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஏன் இப்படி, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கேள்வி கேட்குறது எதிர்கட்சிங்க கேட்குறாங்க, பதில் சொல்கிறது பிரதமர் மோடி சொல்லணும். ஆனால் சொல்கிறதெல்லாம் பொய்யா சொல்கிறாரு. அப்புறம் கேள்வி கேட்குறவங்க மேலே ஏன் கோவப்படுறீங்க? ஏன் நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் மேலே தம்பி நீங்கள் கோவப்படணும். அது ஒன்று. இந்தியா போகிற நிப்பாட்டிடுச்சு, இந்தியாவும் பாகிஸ்தானும் நான் சொல்லி தான் போகிற நிப்பாட்டிச்சின்னு ட்ரம்ப் சொன்னாரா இல்லையா? அதான் கேள்வி. ட்ரம்ப் சொல்லலன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அதை கேள்விப்படவே இல்லையா? அந்த நியூஸை நீங்கள் பார்க்கவே இல்லையா? ட்ரம்ப் எத்தனை தடவை சொன்னார்? 20 தடவைக்கு மேலே சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானும் இந்தியாவும் என்னுடைய மிரட்டலுக்கு பணிந்து தான், நான் சொல்லி தான் போகிற நிப்பாட்டினாங்க. மிரட்டலுக்கு பணிந்துங்கிற வார்த்தையை விட்டுருங்க, அதை வேணால் ஆபாஸ் வாங்கிக்குவான். நான் சொல்லி தான் போகிற நிப்பாட்டினாங்க சொன்னாரா இல்லையா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? டிவியில் நியூஸில் வந்துச்சா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிவி நியூஸ் வந்துச்சா இல்லையா? ட்ரம்ப் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு 20 தடவைக்கு மேலே சொல்லியிருக்காருன்னு புள்ளி விவரம் கணக்கெல்லாம் சொல்லுதில்ல. இப்போ நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? அப்புறம் ட்ரம்ப்பு தான் போகிற நிப்பாட்டினார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நியூஸில் வசிக்கிறாங்க. சத்திய நியூஸ் வாங்க, நான் சத்திய நியூஸ் மட்டும்தாங்க பார்ப்பேன். காலையில் 6 மணி சத்திய நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன், வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். அதிலே சொன்னாங்கல்ல, வேணா எடுத்து வேணால் காமிக்கட்டுமா அதை வேணா? அப்போ நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? ட்ரம்ப் சொன்னதை கேட்டு இவர் என்ன சொன்னார்? யாருடைய இதுவும் இல்லை, பாகிஸ்தான் தான் எங்களை, மோடி என்ன சொல்கிறாரு, யாரும் எங்களை கம்பல் பண்ணல, பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு கெஞ்சிச்சு அப்படின்னாரு. ட்ரம்ப் சொல்லவில்லை, அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லலாம்ல. அதுதானே ராகுல் காந்தி கேட்குறாரு. உங்களுக்கு ஏன் தம்பி குத்துது குடையுது? நீங்கள் பிஜேபிக்காரராக இருங்க, ஆர்எஸ்எஸ்காரராங்க, யாராக வேணாலும் இருங்க, நியாயம்னு ஒன்று இருக்கணும்ல தம்பி, நியாயம் ஒன்று இருக்குல்ல. சரி தம்பி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு பகல்காம் எங்கே இருக்குது? 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்கிறான். 200 சொர்க்க பூமியாக போயிடுச்சு, அங்கே தீவிரவாதம் இல்லை, சினிமா படம் எடுக்கலாம், ஷூட்டிங் எடுக்கலாம், அதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம்னு சொன்னவங்க 250 கிலோமீட்டர் தள்ளி எப்படி தீவிரவாதிங்க வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அதுக்கு என்ன பதில் வரல? எந்த வழியாக வந்தாங்க, எந்த ரூட்டில் வந்தாங்க? சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போ 4 லட்சம் பேர் காவல்துறைக்கு, இப்போ இராணுவம் காவல்துறையெல்லாம் 4 லட்சம் பேர்த்துக்கு மேலே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க அந்த எவ்வளோ பாதுகாப்பையும் மீறி எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க தீவிரவாதிங்க? ஒரு இது வேணும்ல சாமி. சரி, அதை பாதுகாப்பு மீறி ஒளிஞ்சு வந்துட்டாங்கன்னு வைங்க. வந்தவங்களோட ஃபோட்டோ கிட்ட எல்லாம் இருக்குது. சரி, சுட்டாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்க, திருப்பி போயிட்டாங்க. எங்கே போனாங்க? அவங்க ஃபோட்டோ இருக்குது, அவங்களுடைய எல்லாம் ஃபோட்டோ கிட்ட எல்லாம் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்கள பிடிக்க முடியல இன்னும். இந்திய இராணுவம் உலகின் வல்லரசு, உலகின் 3வது 4வது மிகப்பெரிய வல்லரசு இந்திய இராணுவம். பிடிக்க முடியலையே. பிடிச்சிருக்கணும்ல, எங்கே போனாலும் விரட்டி பிடிச்சிருக்கணுமா இல்லையா? இந்த 6 பேர்த்த ஒப்படலாம் பாகிஸ்தான் பஸ் பண்ணா சொல்லணுமா இல்லையா தம்பி? நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ கோவப்படுறீங்கல்ல, மோடி பேசணுமா இல்லையா? நாட்டுக்காக பேசணுமா இல்லையா? 6 பேர்த்த கொடுத்துருவேன்ட்டு, 6 பேரோ 7 பேரோ, எத்தனை பேரோ வந்தாங்க? 10 பேரோ வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 7 பேருங்கிறாங்க, 6 பேருங்கிறாங்க. எல்லாம் மோடியோட மீடியா தான், எல்லாம் கோதி மீடியாவாக இருக்குது. எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. 6 பேர்னா வைப்போம். நீ இந்த 30 பேர்த்த சுட்டு கொண்ட அந்த 6 பேர்த்த என்கிட்ட ஒப்படைக்கலாம். பாகிஸ்தான் காலி, கராச்சி காலிடா. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. ஏன் சொல்லலை மோடி? போகிற எதுக்கு நிப்பாட்டின? எதுக்கு ஆரம்பித்த? எதுக்கு நிப்பாட்டின? போகிற ஆரம்பித்து என்ன சாதிச்சு விட்ட? 5 போர் விமானத்தை இழந்தது தானே மிச்சம், வேறு என்ன சாதிச்சு விட்ட? சரி, ஏன் உலக நாடுகள் இப்போ இந்த 6 பேரோட ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கல, அவன் எங்கே இருக்குன்னு தேடி பிடிக்கான்ல. அமெரிக்காவில் ரெட்டை மாடி கோபுரத்தை இடித்தான்ல ஒசாமா பின்லாடன் இடித்து விட்டான்ல. அவனை கொத்தா தூக்கிட்டு போனாங்கல்ல, தூக்கி காலி பண்ணிட்டு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, சுட்டு கொண்டு பாடி தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல அமெரிக்காக்காரங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணும்ல. 6 பேர் எங்கே இருக்கான்னு கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி அடிக்கணுமா இல்லை?
ஏன் அடிக்க முடியல? ஏன் அந்த 6 பேர்த்த பிடிச்சிட்டு வரல? அவன் பணத்தையாவது தூக்கிட்டு வரணும்ல. அவன் பணத்தை தூக்கிட்டு வரணும்ல தம்பி. நீங்கள் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது, கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. கோவப்படுறது ஒரு நியாயம், அந்த கோவப்படுற கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கணும்ல தம்பி. நல்லா யோசிச்சு பாருங்க. 6 பேர்த்த கொடுக்கலாம், கராச்சி காலிடா, அவன் ஸ்டேட்டு ஒன்று முடிச்சிருவேன்டா, இந்த அடிக்கிறான்டா, இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கேன்டா, எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரஃபேல் கிஃபேல் எல்லாம் போர் விமானம், அந்த மாதிரி இந்த அந்த கப்பல் என்னது அணு ஆயுதம் தாங்கிய கப்பல் எல்லாம் ரெடியாக இருக்குதா. நான் வல்லரசு அடிப்பேன்டா, அவனை காலி பண்ணிடுவேன். சொல்லணுமா சொல்லலையா? சொல்லலாம், சொல்லணும்ல தம்பி. கோவப்பட்டு பட்டா இப்படி தம்பி, கோவப்படுறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கணும் தம்பி. சொல்லலை. அந்த 6 பேர்த்துல போட்டா இருக்குல்ல, எங்கே இருக்கான்னு கரெக்டாக இது சேட்டலைட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பல நுண்ணறிவு சேட்டலைட்லாம் அனுப்பிச்சிருக்கு இந்தியா. அவங்க எங்கே இருக்காங்க, எந்த வழியில் போனாங்க தம்பி? 250 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே வந்து சுட்டுட்டு எங்கே தம்பி போனாங்க? அந்த 6 பேர்த்த இன்னமும் கண்டுபிடிக்க முடியல தம்பி. அதுக்கு பதில் சொல்லணும்ல தம்பி. அதுக்கு பதில் சொல்லணும்ல தம்பி. ஒரு இராணுவ வீரர் ஒருத்தர் சொன்னார், எங்களை வந்து நாங்கள் பாதுகாப்பு பணியில் செக் போஸ்ட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்தோம், எங்களெல்லாம் தள்ளி அங்கிட்டு போக சொல்லிட்டாரு எங்கள் மேலதிகாரி, அதனால் நாங்கள் தள்ளி போயிட்டோம், அந்த கேப்பில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல தம்பி. அதெல்லாம் பார்க்கணும்ல தம்பி. இப்போ கூட தேசப்பட்ட காட்டலைன்னா நீங்கள் எப்போ காட்டுவீங்க? அப்படி எப்படா நீங்கள் காட்டுவீங்கன்னு கேட்குறீங்க. நியாயமான ஒரு கேள்வி தம்பி. தேசப்பற்றுன்னு ஒன்று பிஜேபிக்கு இருக்கா தம்பி? தேசப்பற்றுன்னு ஒன்று இருக்கா தம்பி? என்ன மாதிரியான தேசப்பற்றுன்னு மட்டும் சொல்லுங்கள் தம்பி. நம்ம இதில் ஆசிஃபாங்கிற ஒரு பொண்ணை கற்பழித்து கொண்டாங்களே 6 பேர் சேர்ந்து, 7 வயது குழந்தைய 6 எரும மாடுங்க, 6 எரும மாடுங்க சேர்ந்து கற்பழித்து கொண்டுச்சு பார்த்தீங்களா? அந்த 6 எரும மாடுங்களையும் கைது பண்ணக்கூடாது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கட்சிக்காரங்க, அந்த எம்பி எம்எல்ஏ, அந்த கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு ஊர்வலம் போனாங்க. தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? முதல்ல காணொலியெல்லாம் பாருங்கள். எது உண்மை, எது பொய், எது நெசன்லாம் கேளுங்க. அப்புறமா திருமாவளவனை திட்டுறது இருக்கட்டும், அதுக்கப்புறம் சு வெங்கடேசனை திட்டுறது இருக்கட்டும், அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் சூவிலேயே சுடுறது இருக்கட்டும், அது அப்புறம். நீங்கள் யாரை துப்பாக்கி எடுத்து நீங்கள் கையில் வச்சு நில்லுங்க. நீங்கள் உங்களுடைய துப்பாக்கி எங்கிட்டு திரும்புதுன்னு பாருங்கள். எங்கிட்டு திரும்புதுன்னு பார்த்தா அவங்கள சுடுங்க. நீங்கள் நல்ல ஒரு நேர்மையான ஒரு மனிதராக துப்பாக்கி எங்கிட்டு திரும்பாது, இவங்க 2 பேர்த்து போட்டு திரும்பாது, அங்கிட்டு திரும்பிக்கும். என்ன பார்லிமெண்ட்டில் தூக்கி திருப்பி துப்பாக்கியில் சுருத்தில் சுடணும் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வந்து நானும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நல்லா இல்லை தம்பி. இப்படிலாம் பேசுகிறது நீங்கள் பேசுங்க, அது உங்களோட உரிமை, உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குதுங்க. நான் பேசுகிறேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது, தப்பு இல்லை, நீங்கள் பேசலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. கோவப்படுறது கரெக்டாக, அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. அந்த பகல்காம் தீவிரவாதி அந்த 6 பேர்த்த இன்னும் பிடிக்கவே முடியல. எவ்வளோ பெரிய இராணுவம், 12 லட்சம் பேர் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. உலகின் 4வது மிகப்பெரிய அணு ஆயுத நாடு, 4வது மிகப்பெரிய வல்லரசு நாடு. ஏன் அந்த 6 பேர்த்த பிடிக்க முடியல? அந்த 6 பேர்த்த கொடுக்கலாம், பாகிஸ்தான் பாதி காலி பண்ணிடுவோம்டான்னு சொல்லணும்ல. சொல்ல முடியல. முதல்ல பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தாங்களா தீவிரவாதிங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல தம்பி. புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு, அதிர்ச்சியாக இருக்குல்ல. இன்னும் அதிர்ச்சியாக அந்த 40 இராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு அந்த அந்த 40 இராணுவ வீரர்கள் செத்து போனதை அந்த மாநில கவர்னர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் படித்து பாருங்கள் தம்பி. எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். விவரம் தெரியாத பிள்ளையா வெள்ளை இந்தியாவை ஏறிக்கிங்க தம்பி. வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சூடாக வந்துருச்சு, கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி. ஒன்றும் பிரச்சனை. ஐயோ நான் அவரை மிரட்டல தம்பி, அதுக்கு சொல்ல மிரட்டுற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒரு சாதாரண நம்ம வயசாகி போச்சு, நம்ம மிரட்ட முடியுமா? உண்மையை புரிஞ்சுங்கன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.